नमः पार्वती पतये हर 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 महादेव। जय भोलो केदारनाथ भगवान की जय. பெரிய பாக்கியம். சோமவாரம் விடியற் காலம்பர சுவாமி அது தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பி கிருபை பண்ணுவான்றதுக்கு ப்ரூஃப் இந்த டே. அப்படி அர்த்தராத்திரி 1 மணிக்கெலாம் நம்மளாம் குளித்ததும் கிடையாது, இப்படி வந்து ஞானப்பழமாக வந்து உட்காந்ததும் கிடையாது. அவர் தூங்கினாரா இல்லையான்னு தெரியாது. நமக்கு எல்லாருக்கும் அவருக்கு அழகாக நெய் போட்டு அபிஷேகம் பண்ணி ஜோர சந்தனம் எல்லாம் பூசி விட்டோம்னா பெரிய பாக்கியம். மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு யுதிஷ்டருக்கு ரொம்ப மனசில் துக்கம். நம்ம சொந்தக்காரங்களே நம்மளே கொண்டுட்டோமேன்னு அவருக்கு ஒரு வருத்தம். நேரடியாக கிருஷ்ணன் கிட்ட கேட்டிருக்கலாம், கிருஷ்ணா இந்த மாதிரி மனசு வருத்தமாக இருக்குன்னு. ஆனால் அவர் கேட்கல. அவர் கோவம் கிருஷ்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அப்போ பகவான் சொல்கிறான், மனசு சாந்திக்கு நீங்கள் போய் காசி போய் விஸ்வநாதரை பார்த்துட்டு வாங்க, தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்ல பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் கிளம்பி காசி போகிறா. அங்கே விஸ்வநாதர் காட்சி கொடுக்கல அவளுக்கு. அப்போ அவளுக்கு புரியுறது இல்லை விஸ்வநாதரை விட ஹாப்பியாக இல்லைன்னு. ஆனால் அவர் எங்கேருந்து கிளம்பி அப்படி கைலாசம் பக்கம் போகிறான்னு தெரிஞ்சு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். அப்போ அந்த சிவபெருமானை ஃபாலோ பண்ணிட்டே வரும் பொழுது வழியில் நம்ம குப்த காசின்னு ஒரு இடத்த கிராஸ் பண்ணி தான் வந்தோம். அந்த இடத்துல ஒரு க்ஷணம் காட்சி கொடுத்துட்டு குப்தமாயிட்டார். குப்தமாகிறதா மறைஞ்சு போய்டுறது, ரகசியமாயிடுறது. ஸோ அந்த இடத்துக்கு பேர் குப்த காசின்னு பேர். அந்த கோவிலை கட்டினதும் பாண்டவர்கள் தான். அதுக்கப்புறம் அப்படியே வரா. இந்த இடத்துல ஒரு பெரிய காளமாடு அப்படியே அலையிறது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ நகுலனும் சகதேவனும் அதை பிடிக்கணும் ரொம்ப பிரயத்தனப்படுறான், முடியல. அந்த பலசாலி பீமன் தானே ஒன்று. பீமனை கூப்பிட்டோன்னா பீமன் வந்து அது கொம்பெல்லாம் பிடிச்சி அடக்கி பார்க்குறான். கடைசியில் அதோட திமிலை பிடிச்சி ஜல்லிக்கட்டு மாதிரி அடக்கிறான். அடக்கும் பொழுது அந்த காளமாடு பூமியில் கொண்டு முகத்தை புதைச்சிடுது. இதனோட அது பூமியில் கொண்டு முகத்தை புதைக்கிறதுன்னு வேகமாக அதை இழுக்கிறான். அடுத்த க்ஷணம் காளமாடு மறைஞ்சுடுறது. அந்த காளமாடினுடைய ஹம்ப், திமில், அதுதான் இப்போ நாம் தொட்டு நெய்யெல்லாம் பூசின சிவலிங்கம். அதனால அவன் ரொம்ப வருத்தப்படுறான் நம்ம பீமன். ஐயோ உங்களுக்கு உடம்பெல்லாம் வெளிச்சிருக்குமே, மனசெல்லாம் வெளிச்சிருக்குமே அப்படி சொல்லி. அதனால தான் அவன் நெய்யை போட்டு மசாஜ் பண்ணான் அவருக்கு. அதனால தான் நாமளும் நல்லா நெய்யை போட்டு அவருக்கு மசாஜ் பண்ண, அபிஷேகம் இல்லை மசாஜ், அவர் வலிக்கப்படாதுன்றதுக்காக அப்படி வந்தவர் தான் இந்த கேதாரநாத சிவலிங்கம். அந்த சிவபெருமானுடைய தோள்கள் தான் துங்கநாத், அவருடைய முகம்தான் ருத்ரநாத், அவருடைய மத்திய பாகம்தான் மத்மகேஸ்வர், அவருடைய ஜடாமுடி தான் கல்பேஸ்வர். இப்படி 5 கேதார் இப்படி தான் உண்டானது. ஸோ இவர் தான் மெயின். இப்போ நம்ம பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு இடத்துல விளக்கு எரிஞ்சது இல்லையா, அதுதான் அகண்ட விளக்கு. எப்பொழுதுமே எரிஞ்சுட்டே இருக்கும். கோவில் மூடும் பொழுதும் எரியும், 6 மாதம் கழிச்சு கோவில் திறக்கும் பொழுதும் எரிஞ்சுட்டு இருக்கும். இங்கே 6 மாதம் மனுஷ பூஜை. இப்போ நம்ம பண்ணதெல்லாம் மனுஷ பூஜை. மீதி 6 மாதம் தேவ பூஜை. நாரத மகரிஷி இங்கே உட்காந்து பூஜை பண்ணுவார், தேவர்கள்லாம் வந்து அனுபவிப்பார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கேதாரம். கேதாரம் அப்படின்னா வேலின்னு அர்த்தம். ஸோ கேதார்நாத் அப்படின்னா த லார்ட் ஆஃப் த வேலி, பள்ளத்தாக்குநாதன்னு பேர். ஸோ இந்த கேதாரநாதனை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரியவாள்லாம் வந்திருக்கா. நம்ம சைவ குறவர்களில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அவள் இருந்த இடத்துலையே கேதாரநாத பகவான் காட்சி கொடுத்துருக்கான். திருக்கேதாரம்னு சொல்லிட்டு பதிகங்கள்லாம் இவருக்கு இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கேதார பகவான். நமக்கு பாக்கியம். நேற்று வெளிலேருந்து பார்த்தோம், இன்னைக்கு உள்ளே போய் விடியற்காலத்தில் அர்த்தராத்திரியில் அவரை தொட்டு அழகாக அவர் வரமாட்டேன்னா கூட பகவான் பிடிச்சி இழுத்து நீ வந்து தான் ஆகணும். அதுதான் கிருப்பைன்றது. பகவானோட கிருப்பை வந்து எப்படி வருஷிக்கும் தெரியாது. ஜஸ்ட் ரிசீவ் இட். இன்னைக்கு நம்ம காத்தால் எழுந்தோம் வந்தோட வேற ஒன்றுமே பண்ணி நம்ம. அதனால் நிறைய நாமஜபம் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி, உங்களுக்கு வேண்டப்பட்டவ எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆரோக்கியேஸ்வரத்தோட எல்லாரும் சௌக்கியமா நன்னாரு. ஜெய் போலோ கேதாரநாத் பகவான் கி ஜெய். ராதே கிருஷ்ண.